வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் நிசாமி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலாலாம் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். முதல்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காரமான வத்தல் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள், 1 டீஸ்பூன் ஷாஜீரா, கூடவே 2 பச்சை மிளகாவை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் நெய். அதுக்கப்புறமா இப்போ இதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் 1/2 கப் பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து நான் ஊற வச்சுருந்தேன். அந்த பாலை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை வந்து நான் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை வந்து நான் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ இதில் 2 வெங்காயத்தை நான் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 8 முந்திரி பருப்பு, 8 பாதாம், அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச தேங்காய் தூள். காஞ்ச தேங்காய் தூளுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்து இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் இங்கே வந்து கொஞ்சம் தீக்கெண்ணெய்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் சிக்கன் வந்து நல்லா ஊறட்டும். நான் வந்து 2 மணி நேரம் வச்சுருந்தேன். இப்போ நம்ம இந்த தீக்கெண்ணெயில் வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த கலவையை வந்து நாம் ஒரு பெரிய கடாய்க்கு மாற்றிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வந்து நல்லா சூடானதும் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற சிக்கனை வந்து உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஃப்ளேமை வந்து லோ டு மீடியம் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இது வந்து ரொம்ப திக்காயிடுச்சுன்னா தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கம்மியாகிடுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போது 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம சேர்த்த நெய், ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம நிசாமி சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, நான், பரோட்டா கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.